வணக்கம். ராஜராஜன் தர்பார் விண்வெளி செய்திகள். இப்போதைக்கு ஒரு வால் நட்சத்திரம் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் பூமிக்கு அருகில் வரும் என்று ஒரு செய்தி. அதை பற்றி என்னுடைய கருத்துக்கள். இந்த வால் நட்சத்திரம் 3i அட்லஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஜூலை மாதம், இந்த வருஷம் 2025 ஜூலை, சிலி என்ற இடத்துல விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். இது சூரியன் உதிக்கிறதுக்கு சற்று முன்னால் கீழ்வானத்தில் தென்படும்னா டெலஸ்கோப்பில் பார்க்கலாம். இந்த வால் நட்சத்திரங்கிறது என்னென்னா, ஒரு 5 கிலோமீட்டர் வித்து குறுக்களவு இருக்கும். அதோட வால் 20 மில்லியன் கிலோமீட்டருக்கு நீட்டிகிட்ருக்கும் வால். இது உள்ளே கோரில் பார்க்கும்போது நிக்கல், இரும்பு அதெல்லாம் இருக்கும். கூட அமோனியா, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் போன்ற வாயுக்கள் ஐஸ் வடிவத்தில் இருக்கும். கேஸு, டஸ்ட்டு, இதுதான் வால் நட்சத்திரம். ஆனால் அது ஒரு 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும்போது அதோட கேஸ்லாம் வெளியில் அடிக்கும். அதுதான் நம்மளுக்கு வால் மாதிரி தென்படுகிறது. இந்த வால் நட்சத்திரம் எப்படி உருவானதுன்னு பார்த்தா, கிட்டத்தட்ட 15 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிக் பேங் என்று சொல்லுவார்கள், ஒரு பெரிய வெடிப்பு. அப்போ அதுலேருந்து வெடிச்சு வந்தது தான் அங்கங்கே நட்சத்திரங்கள் உருவாகுது. நட்சத்திரத்துலேருந்து பிளானட்ஸு, பிளானட்லேருந்து மூன்ஸ், இதெல்லாம் உருவாகுனது. அப்போது லெஃப்ட் அவுட் பார்ட்டிகிள்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த கல்லுகள்லாம் அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதில் 2-3 விதமான கற்கள். ஒன்று எர்த்து பக்கத்திலே இருந்து எர்த்தினால் இழுக்கப்பட்ட கல் எரிக்கல் என்று சொல்லுவார். அது அட்மாஸ்பியரில் வரும்போது அது எரிஞ்சு விழுந்துடும். அதுக்கடுத்தது இங்கேருந்து ஒரு 800 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் அந்த கல்கள் விண்கல் ஆஸ்ட்ராய்ட்ஸுன்ற பேர். அது சூரியனை சுற்றி வர்றதுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆகும் சுற்றி வர்றதுக்கு. அதுக்கப்புறம் குயிப்பர் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 30 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதுலேருந்து அங்கே நட்சத்திரங்கள்லாம் சுற்றி வர்றதுக்கு ஒரு 200 வருஷம் பக்கத்தில் ஆகும் சுற்றி வர்றதுக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறது ஊர்து கிளவுட். அது கிட்டத்தட்ட 10,000 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்குது. அது 10,000 வருஷம் கூட ஆகும் சூரியனை சுற்றி வர்றதுக்கு. இதை தவிர்த்து வெளி நட்சத்திர மண்டலத்திலேருந்து நம்ம சூரிய மண்டலத்துக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்குது. இது வரைக்கும் 3 நட்சத்திரம் தான் அந்த மாதிரி வந்திருக்கு. அது மூவா என்ற நட்சத்திரம் 2017 கண்டுபிடிச்சது. அப்புறம் போரோசோவ் என்ற வால் நட்சத்திரம் 2019 கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் இப்போ கண்டுபிடிச்சிருக்க 3i அட்லஸ் என்ற இந்த நட்சத்திரம். இது இங்கே இது திரும்பி வராது, அப்படியே போயிடும். இதை பற்றி விவரங்களை இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை லிங்க் பண்ணி கீழே கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.